மிளகாய் பொடி தூவி நகை கொள்ளை. நம்ம பெண்கள் பாதுகாப்புக்காக மிளகாய் பொடி தூவுறது அப்படின்றது நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு சாமி படத்துல கூட அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நகையை திருடுறதுக்காக மிளகாய் பொடி தூவி கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. சென்னை மாவட்டம் திருவொற்றியூர்ல காலடிப்பேட்டை அப்படின்ற ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்ல தேவராஜ் அப்படின்ற ஒரு நபர் வந்து மஞ்சு ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைக்கடையை 40 வருட காலங்களா நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில அந்த கடைக்கு நகை வாங்குற மாதிரி வந்த ஒரு பெண் பர்தா போட்டு வந்திருக்காங்க. அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நகையை எடுத்து பார்த்துட்டு இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு விலையெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்துல உடனே அவங்க கையில இருந்த மிளகாய் பொடியை எடுத்து கடை உரிமையாளரை நோக்கி அடிச்சிருக்காங்க. என்னடா இது இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்ச அந்த உரிமையாளர் என்ன பண்ணிருக்காருன்னா, எல்லாருமே கத்தி கூப்பிட்டுருக்காரு. அவங்க மனைவி மகன் எல்லாருமே வந்து பிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, அவங்க கையில இருந்த சின்ன கத்தியை வச்சு மிரட்டி இருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை தப்பிக்க விட மாட்டாங்களே, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கையில இருந்த மிளகாய் பொடியை தூவ முயற்சி பண்ணிருக்காங்க. சாலைகள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே வேகமா வந்து அவங்கள அங்கேயே மடக்கி பிடிச்சிருக்காங்க. இது தொடர்பா காவல்துறைக்கு புகாரும் கொடுத்திருக்காங்க. அந்த காவல்துறையினர் அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. காவல் அதிகாரிகள் அந்த பெண்ணை விசாரிக்கும் போது அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய கணவருக்கு தெரியாம நகை வாங்கியிருந்தேன், அந்த கடனை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் நான் இந்த மாதிரி திருட்டு வேலையில ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகை கடைக்கு நகை வாங்க வந்தா கூட இப்ப பக்கு பக்குன்னு இல்ல இருக்கும். யாருமே கடையில பாத்துக்கோங்க, எல்லாரும் பேச நல்லா பாத்துக்கோங்க.